Welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு இளநீர் நொங்கு சர்பத் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் எலசா நொங்கு 1, அப்புறம் இளநீர் வழுக்கை ஒரு பாதியோடது, அப்புறம் இளநீர் ஒரு கிளாஸ் அளவுக்கு, அப்புறம் ஐஸ் கியூப்ஸு, லைம் ஜூஸு, அப்புறம் நன்னாரி சர்பத்து. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த இளநீர் ஜூஸில் கொஞ்சம் ஏதோ குப்பைகள் மாதிரி இருக்குது, அதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கணும். அப்புறம் நொங்கு இந்த மாதிரி தோல் இருக்கும், இதை உரிச்சிட்டு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இளநீரில் இந்த வழுக்கை இதை ஸ்பூனால் அப்படியே எடுத்துடணும். இந்த ஓடு அதெல்லாம் வராமல், அந்த ப்ரௌன் கலராக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராமல் இந்த வழுக்கை மாத்திரம் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதை பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இளநீர் வழுக்கை, அதை அப்படி போட்டுக்கணும். அப்புறம் நுங்கு அதையும் அப்படி போட்டுக்கணும். அப்புறம் நன்னாரி சிரப்பு, இது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு. நம்ம இனிப்பு எதுவும் சேர்க்கல, இந்த சிரப்போட இனிப்பு தான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இளநீ தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் ஊற்றிக்கணும். அப்புறம் இந்த ஐஸ் கியூப்ஸ், அப்புறம் கொஞ்சமாக லைம் ஜூஸ், ஒரு 10 சொட்டு இருந்தால் கூட போதும், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இளநீர் நொங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த இளநியும் குளிர்ச்சி தரக்கூடியது, நுங்கும் குளிர்ச்சி தரக்கூடியது, இதில் சேர்த்துருக்க நன்னாரி சிரப்பும் குளிர்ச்சி தரக்கூடியது. இது 3ம் சேர்ந்து நம்ம உடலை நல்ல குளுமையாக ஆக்கிரும். அதனால இந்த வெயில் சீசனில் இந்த சர்பத்தை செஞ்சு குடிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.